Good evening. என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஹலோ. கேக்குதுக்கா கேக்குது. கேக்குதா? ஓகே. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்திருந்தோம்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? ஒன் மினிட் பார்க்கலாம். ஐட்டம் ஆகுது. போன கிளாஸ்ல மீடியா டைப் இந்த ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஓகே மீடியா ஓகே. குவைஸ். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல? இந்த ரெஸ்பான்சிவ் பேசிஸ்னு ஒன்று இருந்துச்சுல. ஓகே ஓகே ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஹலோ. அக்கா கேக்குதுக்கா, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்ல? சாரிக்கா, கொஞ்சம் கால் பண்ணியிருந்தாங்க அண்ணன். ஓகே ஓகே. ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரிட் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எப்படி ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி கிரிட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சிஎஸ்எஸ் பொறுத்தளவுல ஒன் ஆஃப் தி ஒரு லே அவுட் தான். ஓகேவா? ஸோ இந்த கிரிட் லே அவுட் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்றப்போ எனக்கு ஆக்சுவலாக அது எப்படி அலைன் ஆச்சு. ஒரு ரோ இருக்குன்னா அந்த சிங்கிள் ரோவை எனக்கு நிறைய காலம்ஸாக பிரித்து கொடுத்துச்சு. அப்படிதானே? ஸோ காலம்ஸை எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்க முடிஞ்சுச்சு ஃப்ளெக்ஸ் பாக்ஸில். கரெக்டாக என்னோட எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் சேம் ரோவில் மல்டிபிள் காலம்ஸாக என்னால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த கிரிட்ல வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்துட்டு நான் ரோ அண்ட் காலம்ஸாக என்னோட வேல்யூஸை நான் வந்து பிரிச்சுக்கலாம். ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டோட பொசிஷனையும் நான் ரோ அண்ட் காலம்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த கிரிட் லே அவுட் அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஒன் மினிட் ட்ரை பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஹெட். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு எலமெண்ட்டை ஒரு இடத்துல வைக்கணும்னு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? ஒன்று ஃப்ளோட் ரைட், ஃப்ளோட் லெஃப்ட், இல்லை பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அப்படி எதுவுமே இல்லாமல் ரோ அண்ட் காலமில் நான் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிரிட் யூஸ் பண்ணி அதுக்கு பதிலாக நம்ம இந்த கிரிட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. ரோ அண்ட் காலம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமா செட் பண்றது. ஆமா. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வச்சு நான் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ போன கிளாஸில் ஃப்ளெக்ஸ் பார்த்தப்போ நம்ம என்ன பண்ணோம்? டிஸ்பிளே போட்டு ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தோம் இல்லையா? ஸோ இதுவே நான் டிஸ்பிளே கொடுத்து கிரிட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸாக எனக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இன்னொரு இதுவுமே நான் யூஸ் பண்ணணும். என்னன்னா கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எத்தனை காலம்ஸாக எனக்கு வேணும் அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்லுவேன். ஓகேவா? அங்கே நான் சொன்னேன் அப்படின்னா தான் அது அத்தனை காலம்ஸாக எனக்கு வேல்யூவை செப்பரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். பாடிக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு H1 டேக் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து டிவ் கிளாஸ் கிரிட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த மொத்த கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு தனித்தனி டிவ் கிளாஸாக வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே கிளாஸ் நேம் சேமாக கிரிட் ஐட்டம்னு வச்சுட்டு இங்கே 1 to 9 வரை நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த மெயினாக இருக்கக்கூடிய டிவ்வை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த H1 டேக் எனக்கு இங்கே வந்துருச்சு. இந்த கிரிட் கண்டெய்னர் சொல்லிட்டு இருக்கா? இந்த கிரிட் கண்டெய்னர் தான் இந்த ஒரு டார்க் ப்ளூவாக இருக்கா எனக்கு? அதுதான் என்னோட கிரிட் கண்டெய்னர். ஓகேவா? தெரியுதா? இதுவே நான் உள்ள கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிரிட் ஐட்டம்ஸ் தான் எனக்கு இந்த இது எல்லாமே. ஓகேவா? இது எப்படி ஸ்டைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவே நான் வெறுமனே இப்படி கொடுத்தேன்னா எனக்கு என்ன இருக்கும்? கிரிட் ஐட்டம்ஸ் போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு 1 கீழே 1 மொத்தமாக எனக்கு நம்பர்ஸ் வரும். கரெக்டா? இப்போ இது எப்படி ஸ்டைல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டாட் கிரிட் கண்டெய்னர், அதாவது இந்த டிவ் கிளாஸ் இருக்கா, இந்த இதை நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சொல்லி டிஸ்பிளே கிரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வெறும் டிஸ்பிளே கிரிட் மட்டும் கொடுத்துட்டா எனக்கு இந்த மாதிரி வந்துருமா அப்படின்னா வராது. இதுக்கு நான் இன்னொன்று என்ன யூஸ் பண்ணா கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா எனக்கு கிரிட்டா டிஸ்பிளே பண்ணு,
அந்த கிரிட்டு எனக்கு எத்தனை காலம்ஸா வேணும்? இப்ப இந்த இடத்துல ஆட்டோ, ஆட்டோ, ஆட்டோன்னு 3 வாட்டி குடுத்துருக்காங்க கரெக்ட்டா? இந்த ஒரு ஆட்டோ மட்டும் நான் குடுத்தேன்னா, எனக்கு 1 காலம் ஜெனரேட் ஆகும். செகண்ட் ஆட்டோ குடுத்தேன்னா, எனக்கு 2 காலமா அதாவது இருக்கிற மொத்த எலமெண்ட்ட அதுவே 2 காலமா பிரிச்சுக்கும். இப்ப இந்த இடத்துல 3 வாட்டி ஆட்டோ குடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஸோ அப்ப என்ன ஆகும்னா, எனக்கு இந்த 1 to 9 வரை இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ 3 காலமா பிரிச்சு எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்துட்டு கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் ஆகுமானா, ஆக்சஸ் ஆகாது. இங்க டிஸ்ப்ளே கிரிட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் இந்த டெம்ப்ளேட் காலம்ஸ் யூஸ் பண்ணா தான் இந்த இது எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? புரியுதா? ஏன் இந்த மாதிரி புரியுது. 3 ஆட்டோ குடுத்து இதுவே நான் 2 ஆட்டோ குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படி சொல்லிட்டு 2 காலமா மட்டும் எனக்கு பிரிஞ்சு வந்திருக்கும். ஓகேவா? 3 குடுத்ததால 3 காலமா எனக்கு பிரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கேன். ஒரு டார்க் ப்ளூ செட் பண்ணியிருக்காங்க. இந்த டார்க் ப்ளூ தான் இந்த இடத்துல இருக்கு. பேடிங் 10 பிக்சல்ஸ்னு குடுத்ததால இந்த ப்ளூல இருந்து எனக்கு இது கொஞ்சம் உள்ள தள்ளி வந்திருக்கு. ஓகேவா? அண்ட் தென் டாட் கிரிட் ஐட்டம். கிரிட் ஐட்டம் அப்படின்றது இந்த உள்ள இருக்கக்கூடிய எல்லா டிவ் கிளாஸையும் சேர்த்து நான் எடுக்கிறேன். கரெக்ட்டா? இதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் குடுத்துருக்காங்க. அண்ட் பார்டர் குடுத்துருக்காங்க. அதனால தான் பாருங்க எனக்கு இதுக்கு மட்டும் என்ன ஆயிருக்கு? பார்டர் ஜெனரேட் ஆயிருக்கா? தெரியுதா? ஓகே. அண்ட் தென் தெரியுதா? பேடிங் 20 பிக்சல்ஸ், ஃபாண்ட் சைஸ், அலைன் சென்டர் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ராப்பர்ட்டீஸ் கரெக்ட்டா? ஒன்ஸ் அகைன் சொல்லணுமா? இல்ல வேணாக்கா புரியுது புரியுது. ஓகே. ஸோ புரிஞ்சுதா கிரிட் லேஅவுட்? புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஓகே. ஸோ இங்க வந்து கிரிட் இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ வெறும் டிஸ்ப்ளே கிரிட் அந்த கிரிட் காலம்ஸ் நான் யூஸ் பண்ணனா, எனக்கு ஹோல் விட்த்துக்குமே அந்த பேஜோட ஹோல் விட்த்துக்குமே எனக்கு எடுத்துக்கும். இதுவே நான் இன்லைன் கிரிட்ன்னு குடுத்தேன்னா, அதுக்கு அந்த குட்டி ஸ்பேஸ் மாதிரி வந்து எனக்கு ஆக்குபை ஆகும். ஓகேவா? இதுல வந்து அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் வச்சிருக்காங்க. சேம் கோட் தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதே தான் இங்க வச்சிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் போறேன். இந்தா இருக்குல்ல. இந்த மாரி வரும். இப்ப இன்லைன் கிரிட்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? வெறும் கிரிட் குடுத்தேன் அப்டின்னா, என்னோட இந்த பேஜ் ஃபுல்லா அதுதான் அந்த ரோக்கான அந்த விட்ட ஃபுல்லாவே இத என்ன பண்ணிக்கும் அப்டின்னா, ஆக்குபை பண்ணிக்கும். இதுவே நான் இன்லைன் கிரிட் அப்டின்னு சொல்லிட்டு குடுத்தேன்னா, எனக்கு இந்த மாரி குட்டியா பாக்ஸ் வந்து அதாவது அதுக்கு தேவையான இடத்த மட்டும் அது எடுத்துக்கும். ஓகேவா? ஃபுல் விட்ட ஆக்குபை பண்ணாம நான் எவ்ளோ ஸ்பேஸ்க்கு நான் கரெக்ட்டா சொல்லியிருக்கேனோ, அந்த பர்ட்டிகுலர் ஸ்பேஸ மட்டும் அது எடுத்துக்கும். இப்ப இந்த இடத்துல பாருங்க. சேம் அதே கோடு தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க குடுத்துட்டு, இப்ப இங்க டாட் கிரிட் கண்டெய்னர்ல வந்துட்டு, இங்க டிஸ்ப்ளே நான் என்ன குடுத்துருக்கேன்? இன்லைன் கிரிட்ன்னு குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ போன வாட்டி நம்ம வெறும் கிரிட் குடுத்தோம். இந்த இடத்துல வந்து இன்லைன் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா ஆஸ் யூசுவல் கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ல போயிட்டு நான் 3 டைம் ஆட்டோ குடுத்துருக்கேன். அப்ப எனக்கு இது என்ன பண்ணும்? 3 காலம்ஸா எனக்கு பிரிச்சிரும். ஓகேவா? பிரிச்சுட்டு அடுத்தது பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் குடுத்துருக்கேன் அண்ட் பேடிங் குடுத்துருக்கேன். இது வந்து அங்க பார்த்த அதே ப்ராப்பர்ட்டீஸ் தான். ஸோ இந்த மொத்தமா இருக்க இந்த எல்லா டிவ் கிளாஸ்க்கும் சேர்த்து இங்க எழுதியிருக்கேன். பேக்ரவுண்ட் கலர், பார்டர், பேடிங், ஃபாண்ட், அலைன் இதெல்லாமே நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்லக்கா புரியுது. ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து கிரிட் காலம்ஸ்னா என்ன, ரோஸ்னா என்ன, கேப்னா என்ன அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம இதுதான் போன வாட்டி பார்த்த அவுட்புட் கரெக்ட்டா? இங்க உள்ள நம்பர்ஸ் இருந்தது. இதுல நம்பர மட்டும் எடுத்துட்டு இந்த லேஅவுட்ட நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறது எல்லாமே எனக்கு காலம்ஸ். இததான் வந்துட்டு அதாவது வெர்டிக்கல் லைன்ஸ். இப்படி இருக்கிறது எல்லாமே எனக்கு எனக்கு காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதுவே எனக்கு இப்படி இருக்கிறது எல்லாமே நான் என்ன சொல்லுவேன்? ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகேவா? இந்த குடுத்துருக்காங்கல்ல. அதாவது ஹரிசாண்டல் லைன்ஸ். இப்படி வர்ற எல்லாமே இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஓகேவா? புரியுது. அண்ட் தென் கேப்ஸ். இந்த ரோ அண்ட் காலம் இருக்கா? ஸோ இந்த 2த்துக்கும் ஊடையில இருக்கிற ஸ்பேஸ் தான் நான் கேப்ன்னு சொல்றேன். இப்ப அது வெர்டிகலா இருந்ததுன்னா, நான் அத காலம் கேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதுவே ஹரிசாண்டலா இருக்கு அப்படின்னா, நான் அத ரோ கேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகேவா? வேற என்ன? கிரிட் லைன்ஸ். ஓகே. ஸோ இந்த ரோ அண்ட் காலம்க்கு இடையில இருக்கக்கூடிய லைன்ஸை தான் நான் என்ன சொல்றேன்? கிரிட் லைன்ஸ்ன்னு சொல்றேன். ஸோ காலம் கூடையில இருந்தா அது காலம் லைன்ஸ். இதுவே ரோ கூடையில இருந்தா அது ரோ லைன்ஸ். ஓகேவா? சரி. ஓகே. லெட் அஸ் see some example. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல உங்களுக்கு? இல்லக்கா அந்த ஒரு டைம் அந்த இது மட்டும் ப்ரோக்ராம் மட்டும் காட்டுவீங்களா கொஞ்சம்? ஓகே. ஓகே. கிரிட் அது எழுதிட்டீங்களா?
சேம் தான். இந்த இடத்துல போன எக்ஸாம்பிள் வேணா இந்த இடத்துல கிரிட்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இன்லைன் கிரிட்னா இந்த இடத்துல இன்லைன் கிரிட்னு மாத்திக்கலாம். இந்த சின்டாக்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன். ஓகே. Syntax. Display. Sorry. Display grid or inline grid. Okay. நான் விஷுவல் ஓபன் பண்ணட்டுமா? 1 minute. Template. Column. Auto. Okay. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் காமனா ஒரு div கிளாஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். காமனா ஒரு div கிளாஸ் வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அங்க 9 எலிமெண்ட்ஸ் வச்சிருந்தாங்களா? ஓகே. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு நம்பர்ஸ் வேணும்ல. இங்க வந்து நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ எப்படி இருக்கு எனக்கு ஆக்சுவலா? ஸோ கிரிட் லேஅவுட்ல போட்டு ஒன்னுக்கு கீழே ஒன்னா நம்பர்ஸா இருக்கு. கரெக்டா? இப்போ நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்டைல் எழுத போறேன். ஓகேவா? இது வந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் எல்லாமே ப்ராஜெக்ட் தான். ஓகேவா? இதோட வந்து சிஎஸ்எஸ் வந்து நமக்கு முடியுது இந்த கிரிட்டோட. இதுக்கப்புறமேட்டி வந்து ஃபுல்லாவே நமக்கு ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் என்னமோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது எல்லாத்த பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இதுல போயிட்டு ஸ்டைல் எழுதணும். கரெக்டா? ஹெட்டுக்கு கீழே வரும் ஸ்டைல் இல்ல எழுதலாம். ஹெட்டுக்குள்ளேயும் எழுதலாம். இதுல ஹெட் உள்ள தானே எழுதிருக்காங்க. ரைட்டா? ஹெட் உள்ளாரே எழுதலாம். ஸ்டைல தனி ஃபைல் இருந்தா நல்லா இருக்கும். ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்க. அதாவது இது வந்து சின்ன சின்ன ஒர்க் தான். கரெக்டா?
ஸோ வெறுமனே நான் என்ன பண்ண போறேன், கிரிட் டிஸ்ப்ளே கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே இப்படி தான் கொடுக்க போறேன். சின்ன சின்ன ஸ்டைலா இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரியே எழுதிக்கலாம். இல்ல நான் இன்னுமே சிம்பிளா யூஸ் பண்ண போறேன்னா, நம்ம இங்க இன்லைன் சிஎஸ்எஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டைல் ஈக்குவல் டு இப்போ சும்மா கலர் கொடுக்குறேன்னா கலர் கோலன் இந்த மாதிரி நம்ம வந்து சும்மா கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்டா பண்றீங்கன்னு வைங்களேன். இப்போ லைக் லேர்னிங் வெப்சைட், இப்போ நமக்கு நெக்ஸ்ட் உள்ள ப்ராஜெக்ட் வந்து லேர்னிங் வெப்சைட் தான். ஸோ அது பண்ண போறோம். அந்த மாதிரி வர்றப்போ வந்து நம்ம ஸ்டைலுக்குன்னு சொல்லிட்டு தனி ஃபைல் ஜென்ரேட் பண்ணோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்ல பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஆமா. இதுக்கு தனி ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் வச்சிருக்கேன். அந்த இதுக்கு தான். இது வந்து குட்டி தான் கரெக்டா? ஸோ இதுக்குமே நம்ம வந்து இப்படி தனியா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நம்ம அது கூட அட்டாச் பண்ணியுமே நம்ம எழுதிக்கலாம் தான். பட் இப்போ இதுவே கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும்ல. என்னமா தனியா எழுதுனா கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். கரெக்டா? ஆமா. பெரிய ப்ராஜெக்டா பண்றப்போ தனியா எழுதணும் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸுமே நமக்கு வந்து கம்மியாகும். ஓகேவா? ஈஸியா ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டைல்குள்ளே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து கண்டெய்னர் சொல்லிட்டு எடுத்துருந்தேன் கரெக்டா? ஸோ இந்த கண்டெய்னரை எடுத்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் சொல்லுவேன். இதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மெயினாக கொடுக்க வேண்டியது டிஸ்பிளே கிரிட் கரெக்டா? நான் டிஸ்பிளே கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். எனக்கு ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? இல்லை கரெக்டா? ஏன் மாறல? நான் இன்னும் அது எத்தனை காலம்ஸா பிரிக்கணும்னு சொல்லி நான் அதுகிட்ட சொல்லவே இல்லை, அப்படிதானே? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், டெம்ப்ளேட் காலம்ஸ் இருக்கா, இப்போ வெறும் ஆட்டோ கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி சிங்கிள் காலம் மட்டும்தான் இருக்கு. நான் இன்னொரு ஆட்டோ கொடுக்குறேன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு காலமா செப்பரேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலம் கொடுக்கணும். ஆமா, எத்தனை காலம்ஸ் வேணுமோ அத்தனை காலம்ஸா நான் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் 3 கொடுத்ததால இது என்ன பண்ணிருக்கு, 3 காலம்ஸா எனக்கு பிரிச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதுவே நான் 4ஆவதா ஒரு ஆட்டோ கொடுக்குறேன்னு வைங்களேன், இது என்ன பண்ணும், எனக்கு 1 2 3 4 4 காலம்ஸா அந்த நம்பரை பிரிச்சு. ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கப்புறமா அந்த கிரிட் ஐட்டம்ஸ் இதுக்கும் ஒரு வேற என்ன கொடுக்கலாம், பேடிங் கொடுக்கலாம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இங்க பேடிங் கொடுத்ததால இது என்ன ஆயிடுச்சு, எனக்கு 10 பிக்சல்ஸ் உள்ள தள்ளி வந்துருச்சு. இந்த செப்பரேட்டா உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஆக்சுவலா கிரிட் ஐட்டம்ஸ் அப்படின்ற இந்த இடத்துலயும் நான் பேடிங் 10 பிக்சல்ஸும் கொடுத்துருக்கேன் கரெக்டா? ஸோ அதனால தான் என்ன ஆயிருக்கு, எனக்கு இந்த எலமெண்ட்டுக்குமே எனக்கு 10 பிக்சல்ஸ் ஆஃப் பேடிங் வந்து செட் ஆயிருக்கு. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்ததால எல்லாமே எனக்கு சென்டர்ல வந்துருச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இதுவே இன்லைன் கிரிட்னா பாருங்களேன், நான் எதுவுமே மாற்ற வேண்டாம். இந்த இடத்துல கிரிட்ன்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா இதை எடுத்துட்டு நான் இன்லைன் கிரிட்ன்னு கொடுக்கணும். பாருங்க, தெரியுதா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இன்லைன் கிரிட்ன்னு கொடுத்தோடனே அது என்ன ஆகுது, எனக்கு ஹோல் விட்டே எனக்கு எடுத்துக்காம அந்த எலமெண்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்துக்குது. ஓகேவா? இப்போ தான் எனக்கு வந்து இன்லைன் கிரிட். ஓகேவா? ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்ல டவுட்ஸ் இல்ல. கோட் நோட் பண்ணிட்டீங்களா? சின்டாக்ஸ் எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். ஓகே.
ஓகே. ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஸோட லாஸ்ட் கிளாஸ் ஓகேவா? இதோட வந்து சிஎஸ்எஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் தான். ஒன்று வந்து இ லேர்னிங் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும். அண்ட் தென் இன்னொன்று என்னது இருங்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் அக்கா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்க மாட்டேனே. நான் வந்துட்டு ஓகே ஐ மீன் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு 22 27 வரைக்கும் நான் இங்கே போயிடுவேன் ஓ திருச்சிக்கு. ஓகே ஓகே ஒரு பூட் கேம்புக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அக்டோபர்ல வந்துட்டு 3 and 4 5 4 நாள் நினைக்கிறேன். ஆமா 3 4 5 6 இந்த 4 நாள் இருக்க மாட்டேன். 3 4 5 6 ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வீக் இருக்க 22 to மாட்டேன். 27 எனக்கா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதான் நெக்ஸ்ட் வீக் இருக்க மாட்டேன். அக்டோபர்ல இந்த 4 நாள் இருக்க மாட்டேன். ஓகே ஓகே. நீங்க அது இது சொல்லி வந்து குரூப்ல அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இல்லைன்னா அவங்க கிளாஸ் இருக்குன்னு நினச்சிட்டு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகேக்கா. ஓகே. இப்போ இந்த வீக் ஃபுல்லா இருப்பீங்க தானே? இந்த வீக் ஃபுல்லா இருப்பேன். ஓகே ஓகே. அது ஒரு 3 டேஸ் தான் நமக்கு ப்ராஜெக்ட் இருக்கும். மொத்தம் 3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகே. என்ன பார்த்தீங்கன்னா சொன்னீங்க ஒன்று இ லேர்னிங்கு, ஒன்று வந்து இ லேர்னிங், இன்னொன்று வந்துட்டு ஒரு ஷாப்பிங் வெப்சைட் இருக்கு. அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன பார்த்தேன், ஐயோ இன்னொன்று ஏதோ ஒன்று பார்த்தேங்க. ஓகே. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஓகேவா? ஸோ என்கிட்ட இப்போதைக்கு வந்து அந்த லேர்னிங்க்கு மட்டும்தான் என்கிட்ட அவுட்புட் இருக்கு. மிச்சம் ரெண்டுத்துக்கும் என்கிட்ட அவுட்புட் இல்லை. அது காமிப்பீங்களா? சிஸ்டம் வெயிட் பண்ணுங்க ஷோ பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது. வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். இந்த மாதிரி என்ன என்ன ஆச்சு? இதுல கரெக்டா ஓபன் ஆகலையா? ஆமா இல்ல ஏதோ எரர். அந்த ஃபைல் ஒன்று சைஸ் கிடைக்கும். பெருசா இருந்திருக்கு. ஓகே ஓகே. இப்போ தெரியுதா கிளியரா? இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதெல்லாமே வந்து nav யூஸ் பண்ணி பண்றது. இதுக்கு மட்டும் கலர் கொடுக்குற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு இந்த கிரிட்டு ஃப்ளெக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா? இந்த மாதிரி அடுத்தடுத்த இமேஜஸ் வந்து கொண்டு வர்றதுக்கு. இந்த மாதிரி ஐகான்ஸ்லாம் செட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே. அப்போ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதானக்கா? இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான் ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லை நெக்ஸ்ட் இல்ல செஷன்ல பார்க்கலாம். டவுட்ஸ் எதுவும் இல்லைக்கா. அப்போ ஓகே தேங்க்யூக்கா. அப்போ தேங்க்யூ.